பீகாரில் மதிய உணவு சாப்பிட்ட 23 குழந்தைகள் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து சோனியாவின் ரேபரேலி தொகுதியில் உள்ள பணியில் முன்னெச்சரிக்கையாக நாய்க்கு முதலில் மதிய உணவு வழங்கி சோதிக்கப்படுகிறது. பீகார் மாநிலம் சப்ரா எனும் பகுதியில் மதிய உணவு சாப்பிட்ட 23 குழந்தைகள் பரிதாபமாக பலியாயினர். அந்த சம்பவத்தை தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு பரிமாறுவதற்கு முன் அதை பள்ளி தலைமை ஆசிரியரும் சமையல்காரர்களும் சாப்பிட்டு பரிசோதிக்க வேண்டும் என பீகார் மாநில அரசு எல்லா பள்ளிகளுக்கும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. பீகாரை போலவே உத்தரப்பிரதேச அரசும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளி ஆசிரியர் சமையலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட ரேபரேலி தொகுதியில் உள்ள கஜூர்கவுன் எனும் கிராமத்தில் உள்ள பள்ளியில் வினோதமான முறையில் மதிய உணவின் தரம் பரிசோதிக்கப்படுகிறது. முதலில் நாய்கள் காகங்களுக்கு உணவை கொடுத்து பரிசோதித்த பிறகே மாணவ மாணவிகளுக்கு வழங்குகின்றனர். सभी ब्लॉकों में टीम बनाई गई है खंड शिक्षा अधिकारी की अध्यक्षता में और उसको कहा गया है कि जब भी स्कूलों में देख लें भोजन बन जाए तो उसको पहले कोई टीचर या कोई कर्मचारी उसको चख ले, के बाद ही बच्चों को भोजन दिया जाए. सावधानी बरती जा रही है. ரேபரேலி பள்ளியின் வினோத முடிவுக்கு ப்ளூ கிராஸ் போன்ற மிருகங்களின் நலன் பேணும் அமைப்புகளிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பாமல் இருந்தால் சரி.